أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. இயல்பான ஒரு அதாவது என்ன கலப்பற்ற ஒரு சமுதாயமாக இருந்தார். கலப்பட்ட ஒரு சமுதாயம் அப்படி என்று சொன்னால் அவருடைய மொழி இன்னொரு மொழியோட கலக்கல, அவர்கள் இன்னொரு சமுதாயத்தோட கலக்கல, அவர்கள் இன்னொரு சமுதாயத்தோடு கலந்திருக்கவில்லை, இன்னொரு கலாச்சாரத்தோடு கலந்திருக்கவில்லை, இன்னொரு மொழியோடு கலந்திருக்கவில்லை. இந்த மாதிரி எதுவுமே இல்லாத மக்களாக இருந்ததனால இயல்பாக இருந்தான். இப்ப நமக்கு பிரச்சனை என்ன? ஒரு வசனம் பேசினா தமிழ் 2 சொல்லு என்னது மத்தது. இப்போ கேட்டு கதிரை என்றா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன், சேரான்னு கேட்டாரு. விளங்கிட்டா? அப்ப கதிரை இலங்கையில தமிழ்ல யூஸ் பண்ணுவாங்க, எதுக்கு நாட்காலிக்கு யூஸ் பண்ணுவோம். நாட்காலியும் தமிழ், நீங்க நாட்காலினா எல்லாருக்கும் விளங்கும். கதிரைனா இலங்கை தமிழ் உள்ளவங்களுக்கு மட்டும் என்ன செய்யும் விளங்கும். ஆனா நம்மளுக்கு முதலாவது மொழிபெயர்ப்பு இங்கிலீஷ்ல தான் வருது. நமக்கு எப்படி வருதுன்னா கதிரைனா சேரானது என்ன செய்யுது நமக்கு 2 மொழியில கலப்பு நம்மகிட்ட என்ன செய்யுது இருக்குது. 10 நிமிஷம் இங்கிலீஷ் கலக்காம பேசுங்கன்னா அவ்வளவுதான், அவனுக்கு மொழியே வராது. 10 நிமிஷம் நீங்க இங்கிலீஷ் கலக்காம பேசுறன்றது என்னது உங்களை கொல்றதுக்கு சமம். இப்போ உள்ள நிலைமைக்கு கலக்கிட்டா எதை எடுத்தாலும் சரி நம்ம அந்த நிலைமையில் இருக்கிறோம். ஒன்று நிர்பந்தமாக பேச வேண்டியிருக்கும், கைபேசி அலைபேசி தொலைபேசி என்று ஏதாவது ஒன்று சொல்றது நமக்கு அவ்வளவு கஷ்டமாயிருக்கு. ஒரு தடவை சொன்னாலும் 9 தடவை மறந்துடும். பஸ்ஸுக்கு என்ன சொல்றது, நிர்பந்தமா பஸ் சொல்ல வேண்டியிருக்கும். எதை எடுத்தாலும் என்னது சில சொற்கள் வராது. கணனி என்றா என்ன, கணினி என்றா என்ன, என்ன கேமராக்கு என்ன சொல்றது, புகைப்பட கருவி அப்படின்னு சொல்ல கூட நமக்கு வாய் வளரிடும். வழங்கிட்டா என்ன காரணம்னா நம்ம இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம கலப்பா என்ன செஞ்சிட்டோம், வளர்ந்துட்டோம். நபித்தோழர்கள் மொழியில் அப்படி ஒரு கலப்பு என்னது அவங்களுக்கு இருக்கல. இருக்காததுக்கு காரணம் அவங்களுக்கு அந்த மொழியை தவிர வேற மொழி தெரியாது, முதல் விஷயம். இரண்டாவது, அவர்கள் இன்னொரு கலாச்சாரத்தோடு இப்படி ஒன்றிச்சு போகல. நவீனம் என்கின்ற சாதனங்கள் அன்றைக்கு இல்லை. இது போன்றது இல்லாதனால மொழியின் தூய்மை பாதுகாக்கப்பட்டது. மொழியின் தூய்மை பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இப்ப இன்றைக்கு தமிழ்ல ஒரு வேதம் இறங்கிச்சு அப்படின்னா முதலாவது அந்த வேதத்தை தலைகீழா கொண்டு போய் சேர்க்கிற யார் தெரியுமா? தமிழர்கள் தான். காரணம் தமிழ் தெரியாது. பிரச்சனை என்ன? தமிழ் தெரியாது. தெரிஞ்சவங்களை பாத்தீங்கன்னா ஔவையார் பாரதியார் லெவல்ல இருப்பாங்க, அவனுக்கு சமூகத்துக்கு சம்பந்தம் இல்லை. அப்படித்தானே? அவங்க சமுதாயத்துக்கு சம்பந்தம் இல்லையே, அவங்க வேற இடத்துல இருக்கிறாங்க, அது அவங்களுக்குரியதப்பா, நமக்கு விளங்காது, விளங்கிட்டா என்ற லெவல்ல தான் இருக்குது. இப்ப சுத்தம் என்றது இன்றைக்கு மொழியில இல்ல, கலப்பு. ஆனா நபித்தோழர்களுடைய மொழித்தன்மை எப்படி இருந்துச்சு? தூய்மையான அரபு மொழியில என்ன செஞ்சது, அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க விளங்குற பாசையில என்ன செஞ்சது, ஏன்னா இன்னொரு மொழியுடைய கலப்பு அவர்கள்ட்ட இல்லை. அதுபோல இன்னொரு பகுதி நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் மொழி கலப்பு மட்டுமல்ல, கலாச்சார ரீதியான கலப்பும் அவர்கள்ட்ட இல்லை. இப்ப நமக்கு இப்ப நம்ம தமிழர்களுடைய ஆடை அல்லது முஸ்லிம் சமுதாயத்தின் ஆடை அப்படின்னு ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும்னா ஒரு 10 விதமானவங்க அது உருப்படியா சொல்ல வாய்ப்பு இருக்குது. மற்றவர்களுக்கு நம்ம உடுக்கிற உடுப்பு நம்ம நாட்டு உடுப்பு தானா அல்லது வேற ஊர்களுக்கு குணம் சேர்த்தானுங்களா வணங்கிட்டா என்றதெல்லாம் நமக்கு கிளியரா இல்லை இது வரைக்கும். நமக்கு அப்படின்னா என்ன, ஒரு ஃபுல்லாகவே என்ன ஒன்று கொண்டு கலந்த ஒரு சமுதாயமாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், மாறிட்டோம். நம்ம உள்ள கல்ச்சர்லாம் நமது கல்ச்சர் தானா அல்லது முகலாயர்களுடைய கல்ச்சரா விளங்கிட்டா அல்லது வேற வெள்ளையர்கள் கொண்டு சேர்த்ததா, நம்மளுக்கு என்ன கன்ஃபியூஷன் தானே. அந்த மாதிரி தான் பிரச்சனை. நமக்கு கட்டிட கலையிலேயே நம்ம சொந்த கல்ச்சர் இல்ல, நம்ம ட்ரெஸ்லயும் இல்ல, பாசையிலையும் இல்ல, பழக்கத்திலையும் இல்ல, விளங்கிட்டா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்மகிட்ட இருக்குது. இப்படி இருந்தால் இன்னும் சொல்ல போனா எங்களை நிறைய பேர் எடுத்தீங்கன்னா பாட்டனாரை தாண்ட மாட்டாங்க. நிறைய பேர் நான் முக்காவாசி அப்படிதான் இருக்கும். பாட்டனார வாப்பட பேர் என்ன, ஓகே, பாட்டனார் பேர் அது பேர் தெரியாத பாட்டி தான் அதிகமா இருக்குது, விளங்கிட்டா அதுக்கு அடுத்தது டிஸ்கனெக்டட், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நமக்கு யாருமே நமக்கு தெரியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் தெரியும். அதுக்கு பிறகு விளங்கிட்டா அப்பா யாருன்னு கேட்டா என்ன இந்த என்னது கொள்ளு பாட்டன் கொள்ளு அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அதெல்லாம் இந்த பாட்டன் பூட்டன் அதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் நமக்கு சொல்லலாம். வாப்பா அப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு இடையில என்ன நமக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த பரம்பரையையும் பாதுகாத்த ஒரு சமுதாயமாக யார் இருந்தாங்க, அரபுகள் இருந்தாங்க. அதுலயும் கலப்பு இல்லை, நசபில அதாவது சந்ததி சப்ஜெக்ட் பேசுறதுல அவங்களுக்கு என்ன செய்யல,
களப்பிரிக்கல அதுல கிளியராக இருந்தாங்க. ஆனா என்ன பேசிக்கிறதுன்னா நம்ம பயான்கள்ல முன்னுரையில பேசுறதை நீங்க பார்க்கலாம். ஜாகிலிய காலம் என்று சொன்ன ஒரு வசனத்துக்காக வேண்டி இருக்கிற எல்லா கெட்டதையும் அதுக்குள்ள ஏத்திட்டா பேசுறது. மண்டியோட்டில் என்னது மது அருந்தினார்கள், மிருகங்களாக வாழ்ந்தார்கள், நம்ம அதான் ஜாகிலியான்னு சொல்லிட்டோமே. அதுக்காக உலகத்தில் உள்ள எல்லா கேடு கெட்டதையும் என்ன செய்யறது இல்ல சொல்லி பேசுறது. மண்டியோட்டில் மது அருந்தினார்கள், மோசமா இந்த விபச்சாரத்திலே வாழ்ந்தார்கள் என்ன மாதிரி. ஆனா பரம்பரை அதிகமாக பாதுகாத்தையான்னு பார்த்தா அவங்க தான். எந்த சமுதாயத்தால பரம்பரையை பாதுகாக்கலாம்? ஒழுக்கமா இருந்த சமுதாயத்தால மட்டும்தான் என்ன செய்யலாம், பரம்பரையை பாதுகாக்கலாம். எல்லாமே முக்காவாசி விபச்சாரத்துல பிறந்த சமுதாயமாக இருந்தா பரம்பரையை பாதுகாக்கலாமா? ஏலாது. அப்படி அதாவது அந்த மாதிரி குவாலிட்டி உள்ளவங்களா இருக்கல. இன்றைய ஜாகிலியத்தை அன்றைய ஜாகிலியத்தை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அது ஜாகிலியத்தே அல்ல அப்படின்னு சொல்லலாம். அல்லாஹ் தஆலா சொல்றா வலா தபர்ரஜ்னா தபர்ருஜுல் ஜாகிலியத்தில் ஊல, ஆரம்ப கால ஜாகிலிய மக்கள் ட்ரெஸ்ல வந்து அலங்காரம் காட்டிக்கிட்டு போன மாதிரி போகாதீங்கன்றான். ட்ரெஸ் இல்லாம போயிட்டு அங்க ட்ரெஸ் ஒழுங்குபடுத்துங்கன்னு தான் குர்ஆன் வசனம் இறங்கிச்சு. அவங்க நிர்வாணமாக இருந்த ஒரே இடம் தவாஃப்ல மட்டும். அது ஏன் இருந்தாங்கன்னு சொன்னா அசுத்தமான ஆடையோட நம்ம என்ன செய்யக்கூடாது, அதான் நம்ம பாவம் செஞ்ச ட்ரெஸ்ஸோட நம்ம வந்து தவாப் செய்யக்கூடாது என்ற ஒரு தவறான நம்பிக்கையில செஞ்சாங்களே தவிர அது மற்ற எல்லா இடங்கள்ல என்ன செஞ்சாங்க அப்படி இருந்தாங்க. சொல்ல வாருது என்ன சொன்னால் அவர்கள் இயல்பான ஒரு சமுதாயமாக கல்ச்சரல் வைஸ், அதாவது மொழி ரீதியாக மற்ற எந்த வகையிலையும் களப்பற்ற ஒரு சமுதாயமாக இருந்தது அவர்கள்ட்ட. அதாவது நாங்கள் அவர்களை சிறப்பித்து பார்ப்பதற்கான மிக முக்கியமான காரணங்களோட, அதாவது எங்களுக்கு குர்ஆன் சொன்னா தூய்மையா வந்து சேர்த்துக்கு அது ஒரு காரணம் இல்லையேடா. நான் இப்ப சொன்ன மாதிரி தமிழ்ல ஒரு குர்ஆன், இப்ப தமிழ்ல ஒரு வேதம் இப்ப இறங்கினா அடுத்த சமுதாயத்துக்கு அது எப்படி போய் சேரும்னு நீங்களே பாத்துக்கோங்க. முக்காவாசி இங்கிலீஷ்ல என்ன செய்யும், அது போய் சேரும். இறைவன் இறக்கிற மாதிரியே என்ன செய்யாது, அது இருக்காது. அப்ப இந்த மாதிரி தூய்மையா போய் சேர்றதுக்கு இது ஒரு காரணம். அடுத்தது கலாச்சாரம் மொழி ரீதியாகும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாங்க அவங்கள்ட்ட இருந்த இந்த சிறப்பியல்புகள்லாம், அதாவது நீங்க அவங்கள்ட்ட ஒவ்வொரு விஷயத்துல நீங்க இதை பார்க்கலாம் அந்த சிறப்பியல்புகளை. அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால் இன்னொன்றே புரிஞ்சுக்கணும், அதாவது தக்கல்லுஃப் இல்லை என்று சொல்றதுலையும் மொழியிலையும் அவங்க இயல்பா இருந்தாங்கிறது. இன்னொன்று என்ன சொன்னா விளங்காம பேசுற பழக்கம் அவங்கள்ட்ட இருக்கவே இல்லை. கவிதைகளை எடுத்துக்கொண்டாலும் அன்றைக்கு ஜாகிலிய கால கவிதை எடுத்துக்கொண்டாலும் எல்லாரும் விளங்குற மாதிரி தான் இருக்கும். நமக்கு தெரியாதனால விளங்காதே தவிர மொழி தெரிஞ்சா என்ன செஞ்சிடும், இயல்பா விளங்கிடும். ஆனா இன்றைக்கு யார் நல்ல பேச்சாளர்? எவன் விளங்காம பேசுறானோ அவன் தாண்டா பெண்ணா சொல்லு பேசினா தெரியுமா. ஏன்னா காரணம் நமக்கு விளங்கல, நம்ம விளங்காட்டி தான் நம்மளுக்கு சரியான சந்தோஷம் இருக்கு. நிறைய மக்கள்கிட்ட யாரா விளங்காம இங்கிலீஷ்ல பேசிட்டான்னு அது ஒரு சந்தோஷம். சொற்கள் ஒக்கபுலரிஸ் பாத்தீங்களா, சொற்களை அவனை இவனுக்கு விளங்கல, அதனால அவனுக்கு சந்தோஷமா இருக்குது. விளங்கிட்டா விளங்காம பேசுறத வச்சு ஒரு பாராட்டு. விளங்குற மாதிரி யாரா பேசினா இங்கிலீஷ்ல அவ்வளவு குவாலிட்டி போதாட்டது சொல்லி விளங்குற மாதிரி பேச இருக்குதா இல்லையா? அப்ப நம்ம தக்கல்லு நம்மகிட்ட இயல்புல என்ன இருக்குது, கொஞ்சம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு செஞ்சா தான் சந்தோஷமே இருக்குது நம்மகிட்ட. யாராவது சாதாரணமா சும்மா ஏதாவது ஒரு சொல்ல கேட்டான்னா அது வந்து என்னது நமக்கு சந்தோஷமே இல்லை. தெரியாம பேசாமிக்கிறது அது வேற சாப்டர், விளங்கிட்டா. ஆனா தெரிஞ்சவன் நல்லத்த பேசினான்னு சொன்ன ஒரு இயல்பா பேசினான்னா நம்மகிட்ட எடுபடுது இல்லை, அதனால அவனும் கெட்டு போயிட்டான். அவனும் உனக்கு வழங்காத மாதிரி நான் பேசினா தான் நீ சந்தோஷப்படுற. அதனால அப்படி இதுதான் நம்ம சமுதாயத்தோட இயல்பு. ஆனா நபித்தோழர்கள் பாத்தீங்கன்னா பேச்சிலையும் அவருடைய சொற்கள்ல இயல்பு தன்மை என்ன செஞ்சது இருந்ததை நீங்க பார்க்கலாம்.